ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருச்சி மக்கள் கூட வந்து மார்கனை பற்றி ப்ரொமோட் பண்ண வந்திருக்கேன் நினைக்கும் பொழுது. மார்கன் வந்து ஐ திங்க் என்னோட 13வது ப்ரொடக்ஷன். நான் ப்ரொடியூஸ் பண்ணுற 13வது படம்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து லியோ ஜான் பால்னு ஒரு எடிட்டரால் வந்து டைரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. எடிட்டர்ஸ் அப்படின்றவங்க ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க சினிமாவில். பட் மோஸ்ட்லி வந்து எடிட்டர்ஸ் எல்லாம் தாண்டி மியூசிக் டைரக்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படுறாங்க ஃபேம் லெவலில். பட் எடிட்டர்ஸ்ன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இயக்குநர்களுக்கு இணையானவர்கள். அவங்க பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையுமே ஒரு இயக்குநர்கள் ஈக்குவலாக வந்து ஃபுல் படத்தை பார்த்து இந்த எமோஷன் கொடுக்கலாம், இந்த எமோஷன் கொடுக்க வேண்டாம், இங்கே ரீதி கடைக்கு வரலாம் வர வேண்டாம், இந்த ஷேட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, இந்த ஷாட் நல்லாயிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து பெருமளவும் பங்களிப்பு கொடுக்குறது எடிட்டர்ஸ் தான். எடிட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து படம் நல்லா ஓடுன்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. இப்போ எடிட்டர் டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் எப்படி இருக்கும்? சூப்பராக, அதுவும் நல்ல கதையை சொன்ன பிறகு. ஸோ அப்படின்றதால லியோ ஜான் பால் சொன்ன கதையை கேட்டோன்னு ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. உடனே பண்ணலான்னு முடிவு எடுத்து இந்த படத்தை நான் பண்ணிட்டேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் வந்து வர June 27 ரிலீஸ் ஆகுது. படம் வந்து ரொம்ப கிறிஸ்பாக 2 மணி நேரம் 7 நிமிஷம் மட்டும் தான் ஓடும். ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் ஐ திங்க் ஈவனாக 1 hour 3 minutes தான் வரும் ஆக்சுவலாக. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பல சீரியல் கில்லிங்கள் படம் வந்திருக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில். அதாவது உலக அளவில், அதாவது இந்த தொடர்ந்து கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். யார் பண்ணா அப்படின்றது வந்து கேள்வியாக இருக்கும். அதுக்கு விடைய கடைசியில் தெரியும். அது மட்டுமே கதையாக அமைஞ்சிருந்தால் கண்டிப்பாக இந்த படம் பண்ணியிருக்க மாட்டேன். அதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் ஒன்று இந்த படத்தில் இருந்துச்சுன்றதுனால தான் இந்த படத்தை நான் பண்ணுறேன். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்கள் குடும்பமாக சேர்ந்து பார்க்கலாம். ரொம்ப கோரமான காட்சிகள் குடும்பத்தோட ஃபேமிலி போக முடியாத அளவுக்கு இருக்காது. ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து பார்க்குறதுக்கு என்ன இருக்குமோ அந்த லிமிட்டில் தான் இந்த படத்தை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அஜய் தீஷன்னு என்னோடய சிஸ்டரோட பையன் ஒருத்தரை வந்து வில்லனாக அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஆக்சுவலாக நார்மலாக ப்ளசண்ட்டாக லான்ச் ஆகிறத விட இந்த மாதிரி ஒரு டஃப்பான கேரக்டரில் லான்ச் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணதுனால அவர் கொஞ்சம் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாப்புல. இந்த படத்துக்கு வந்து நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர் லாங் டைம். அண்ட் இதுக்கப்புறம் தொடர்ந்து வர நிறைய படங்களுக்கு நான் தான் மியூசிக் பண்ண போகிறேன். நடுவில் வந்து ரொம்ப ப்ரொடக்ஷன் எடிட்டிங் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணதுனால எனக்கு மியூசிக் பண்ண டைம் இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் பண்ணுன்ற முடிவை கண்டிப்பாக எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போது இந்த வருஷம் இதுக்கு தொடர்ந்து வந்து அடுத்த வெகு விரைவில் 2-3 மாதத்தில் வந்து சக்தி திருமன் படம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் வந்து லாயர் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நிறைய படங்கள் இப்போ தொடர்ந்து தயாரிக்கலான்ற முடிவில் இருக்கேன். நான் இந்த ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி மற்ற ஹீரோஸை வச்சு கூட நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆக்சுவலாக ஐ திங்க் இந்த மார்கன் வந்து ஃபினான்ஷியலி ஓரளவுக்கு ஓகேன்னா, சக்தி திருமன் வந்து சேஃபாக ஆக்கி விட்டுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நிறைய நல்ல கதைகள், நிறைய நியூ டைரக்டர்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸை நான் உருவாக்கவே நம்பிக்கை இருக்குது. ஐ திங்க் சோஃபார் இப்போ 15 படம் லாயர்ன்றது என்னோட 15th மூவி. இப்போ லைனப்பில் வச்சுருக்க மூவிஸ் சேர்த்தா ஆல்மோஸ்ட் வந்து 20 படங்கள் தயாரிச்சிருக்கிறேன். ஆக்சுவலாக தயாரிச்சிட்ருக்கிறேன் இப்போதைக்கு. நான் இன்னும் ஒரு 10 வருஷ காலத்தில் வந்து என்னால் வந்து ஒரு 50 படங்கள் நல்ல நியூ டேலண்ட்ஸை அறிமுகப்படுத்தி தயாரிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா நல்ல கண்டென்ட் நீங்கள் ஆராதிக்கிறவங்க தானே. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் மார்கன் பிடிக்கும், சத்தியமன் பிடிக்கும். நாம் இந்த படம் நீங்கள் ககன மார்கன் சார். ஆக்சுவலாக வான்வழியே காற்று வழியே ஊடுருவி செல்பவன் தான் இந்த படத்தோட டைட்டில். ககன வாயில் நிறைய பேருக்கு வரல ஆக்சுவலாக, அதனால மார்கன் ஆக்கி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு ககனவை கட் பண்ணிட்டு மார்கன் ஆக்கி விட்டோம். சார், இந்த படத்து மூலமா என்ன மெசேஜ் சொல்கிறீங்க இளைய தலைமுறை? மெசேஜ் சொல்கிறதுக்கான படம் வந்து அடுத்த படம் இருக்கும் சார். ஆக்சுவலாக சக்தி திருமங்கலில் இந்த படம் வந்து உங்களை கமர்ஷியலாக என்கேஜ் பண்ணக்கூடிய என்ன நடக்க போகுது, என்ன நெக்ஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு படமாக இருக்கும். டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரில்லியன்ட் மேக்கிங் இருக்கும், நல்ல குவாலிட்டியான கேமரா ஒர்க் இருக்கும், குவாலிட்டியான ரீரெக்கார்டிங் ஒர்க் இருக்கும். அதாவது சாங் மட்டும் இல்லை, ரீரெக்கார்டிங் முக்கியன்ற மாதிரி ஒவ்வொரு சின்ன சவுண்ட்லேயும் மெனக்கெட்டு பண்ணியிருக்கோம். மெசேஜ் என்னென்னா, நல்ல படம் எடுத்திருக்காங்கப்பா, நம்மளை வந்து மரியாதையாக நம்ம கொடுத்த காசுக்கு வந்து நம்ம ஒர்த்தாக ஹேண்டில் பண்ணி அமிச்சாங்கன்ற மெசேஜ் தான் இந்த படத்தில் சார். சக்தி திருமன் பார்த்தீங்கன்னா மோர் இன்ஃபர்மேட்டிவ், அது பொலிட்டிக்கல் மூவியை கொஞ்சம் அது. அந்த படத்தில் நிறைய மெசேஜஸ் இருக்கும். லாயரில் பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு தேவையான நிறைய கருத்துக்கள் வந்து இன்னும் நம்ம பார்க்காத ஆங்கிளில் வந்து அரசியல் பேசக்கூடிய படம் தான் லாயர். அதெல்லாம் இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக சீரியல் கில்லிங் படம் தான் சார். ஆக்சுவலாக மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆமாம், ஐயோ மறந்தே போயிட்டேன் சார், சொல்லியிருக்கலாம்ல நீங்கள். இது வரைக்கும் யாரும் சொல்லாத மெசேஜ் ஒன்று இருக்குது சார். நான் சொல்ல முடியாது, இங்கே சொல்ல முடியாத ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது. ஆமாம், யாருமே சொல்லாத ஒரு மெசேஜ் வந்து இந்த படத்தில் சொல்லப்படுது. அதுவும் கிளைமேக்ஸில் தான் உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த கொலை நடக்குது, அதுக்கு பின்னாடி யாரோட வழி இருக்குது, என்ன பிரச்சனைன்றது நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். கண்டிப்பாக மெசேஜ் இருக்குது. ஆமாம், நடிப்பு தான் சார். நான் நடிக்க தெரியும்னு சொல்ல வரல சார். நான் நடிக்கிறேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க, அப்படி கிடையாது. நடிப்பில் என்னென்னா சார், உங்களோட கனெக்ட் இருக்குல்லையே என் கூட,
அது ரொம்ப க்ளோஸாக இருக்குது சார். இப்போ நீங்கள் நானும் பழகிற விதம், நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் புரிஞ்சிக்கிற விதம், என்னோடய பர்சனாலிட்டி பற்றி ரொம்ப கொஞ்சம் பர்சனலாக அவங்க எல்லாரும் கூடயும் கரெக்ட் ஆகிறன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. மியூசிக் பண்ணால் என்ன சொல்லுவீங்க, நாக்க முக்க நல்லா இருந்துச்சு, அது மாதிரி குத்து பாட்டாக பண்ணுங்கள், அந்த மெலடி நல்லா இருந்துச்சு, அது மெலடி பாட்டாக பண்ணுங்க, அப்படியே போயிடுவோம் நம்ம கான்வர்சேஷன். பாட்டை பற்றி போவோம், அதுவும் என்னை பற்றி இல்லை, உங்களை பற்றி இல்லை, ஒரு பாட்டை பற்றி இருக்கும். ஆக்டிங் பண்ண வரும்போது என்னை பற்றி வருது. ஆக்சுவலாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து பொதுமக்கள் நிறைய தாய்மார்கள் வந்து என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா, பிச்சைக்காரன் 2. ஒரே ஒரு காரணம் பிச்சைக்காரன் 2. நிறைய முஸ்லீம் நண்பர்கள் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது என்ன காரணம் தெரியுமா, சலீம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிச்சைக்காரனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை தான் அந்த அம்பா பாசத்தை தாண்டி ஒரு கடவுள் பக்தியை வந்து நல்லா நீங்கள் கரெக்டாக ஒரு ஃபெய்த் இருந்தால் எல்லாம் நடக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஒரு படத்தில். என்னோட பர்சனலாக என்னோடய கொள்கை நிறைய இருக்கிற வேறு, பட் நிறைய விஷயம் நல்ல விஷயம் புகுத்துறதுனால எல்லாருக்கும் குடும்ப சகிதமாக என்னை வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து ஒரு மனுஷனுக்கு அன்புன்றது தான் சார். பணம்லாம் சம்பாதிச்சிடலாம் சார், வந்துடும் தானாகவே. அன்பு, 4 பேரோட உறவு அப்படின்லாம் வந்து கிடைக்கிறது வந்து அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி. ஐபிஎஸ் படித்தா கூட மக்கள் அன்பு கிடைக்காது சார். ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா நைட் அண்ட் டே மக்களுக்காக தான் வேலை செய்கிறாங்க. டிராஃபிக் போலீஸ் வந்து மக்களுக்காக தான் நிற்கிறாங்க தெருவில். உண்மையிலேயே அவங்களாம் பெரிய சமூக சேவர்கள், நிறைய பேர் வந்து கிரேட் ஜாப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய மரியாதையை விட ஒரு 1000-50,000 மடங்கு வந்து ஆக்டர்ஸ் கிடைக்குதுன்றதுனால ஐ லைக் ஆக்டிங். அவங்களுக்கு கிடைக்கணும் சார், நியாயப்படி அவங்களுக்கு கிடைக்கணும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அவங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கிது இல்லையா, அவங்களோட அன்பு மரியாதையெல்லாம் கிடைக்கிறதுனால இந்த மாதிரி அன்புக்காக தான் நம்ம லைஃப்பில் வாழ்கிறோம். அன்பு ரொம்ப விலை மதிக்க முடியாது இல்லையா. அந்த அன்பு எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொஃபஷனாக வந்து ஆக்டிங் பார்க்குறதுனால நான் ஆக்டிங் ப்ரொஃபஷனை தான் ரொம்ப வேல்யூபலாக நான் பண்ணுறதுல ரொம்ப இன்னுமே தொடர்ந்து விடக்கூடாதுப்பா, பண்ணிகிட்டே இருக்கணும். மியூசிக் கூட விட்டேன் பாருங்களேன், ஆக்டிங் வந்த பிறகு 10 வருஷம் விட்டேன், நான் பண்ணல. எடிட்டிங் கூட விட்டேன் சில படங்களில். நடிப்பு மட்டும் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பேன் இருக்க வரைக்கும். திறமை இருந்தாலும் கதாநாயகர்கள் வந்து நடத்தி வர முடியல, கதாநாயகர்கள் தான் நடத்தி வராங்க. கதாநாயகிகள் இல்லை சார், நிறைய படம் நடிக்கிறாங்க. நாயகிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட படம் தான் வராங்க. அதுக்கு மேலே வந்து இல்லை சார். த்ரிஷா, நயன்தாராலாம் 15-20 வருஷமாக இருக்காங்கல்ல சார். ஆக்சுவலாக நீங்கள் கேள்விப்பட்டீங்களா சார், நயன்தாரா, த்ரிஷா அவங்களாம் இருக்காங்க சார். மார்க்கெட்டிங் வந்து கதாநாயகர்கள் தான் அதிகமாக வராங்க. இல்லை சார், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மார்க்கெட்டிங். இல்லை சார், பண்ண முடியும் சார். ஆக்சுவலாக எல்லாம் கடும் ஒரு உழைப்பு தான் சார். உழைப்பு நீங்கள் உழைச்சா வந்து நடக்காத விஷயமே இல்லை சார். இன்ஃபேக்ட் ஒரு ஃபாரின்காரங்க ஒரு இங்கிலாந்துலேருந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு வெள்ளைக்கார பொண்ணு தமிழ் வீட்டில் நடித்து தமிழ் பேசி பழகி மக்கள் அன்பு பெற்று அவங்க சூப்பர் ஸ்டார் ஆக முடியாதுன்றது எதுவுமே கிடையாது சார். ஆக்சுவலி இல்லை சார், அது மட்டும் எனக்கு தெளிவாக இல்லை சார். ஆக்சுவலாக ஏன்னா அதுக்கான பெரிய நாலேஜ் எனக்கு இப்போ கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எனக்கு இல்லை சார். ஜென்ரலாக எனக்கு ஏதாவது சால்வ் போகுதுன்னா கூட திருப்பி அவங்ககிட்டே போட்டு விட்ருவேன், பூங்கத்து கூட அவங்ககிட்டே கொடுத்து விட்ருவேன். எனக்கு இந்த மாதிரி அது இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன்ல, விருப்பத்துக்கு பேசுகிறேன், விருப்பத்துக்கு போகிறேன், விருப்பத்துக்கு வரேன். என்னோடய கருத்துக்கள் வந்து ஒரு பொது மனிதன் கருத்துக்களாக பார்க்கப்படுது. அரசியல் வரப்போகிறேன்ற மாதிரி ஐடியாவில் நான் வந்து 2 வார்த்தை பஞ்சு டயலாக் பேசிட்டேன்னா வேணா கட்சி சார்பாக பேசிகிட்டு இருக்கிறோம், எந்த கட்சிக்காராமல், அது மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கதை மூலமாக சொல்ல முடியாமல் போயிடும்ன்றதுனால. ப்ளஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்களே, எத்தனை கட்சிகள் வந்து மக்களுக்காக உழைக்கிறதுக்காக அறுபாடுபடுது இல்லையா. இந்த கட்சி ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அந்த ஒரு 50 கட்சி இருக்குமா சார் தமிழ்நாட்டுக்குள்ளே இது வரைக்கும்? 50 கட்சி, 50க்கு மேலே இருக்கா. ஸோ இத்தனை கட்சிகள் இருக்கும்போது நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போகிறேன்? ஸோ அதனால் வந்து பொது சேவை என்ன சொல்லணும் சார்? விஜய் ஆமாம் ஆமாம் அவர் ஆரம்பிச்சுட்டார்ல சார், உங்களுக்கே தெரியுது. இல்லை எல்லாருமே ஆரம்பிக்கலாம் சார். இப்போ எல்லாருமே மக்களுக்கு சேவை அதான் சார், மக்களுக்கு சேவை பண்ணு நீங்கள் ஆர்வமாக வந்தால் கூட அப்படி தான் பார்ப்பேன். பரவாயில்லையே சார் வந்து பேசிகிட்டே இருந்தார், சார் நான் வந்து களத்தில் கொஞ்சம் மக்களுக்கு நல்லது பண்ண வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்களா சார்? எல்லாருமே வரலாம் அரசியலுக்கு. அது மாதிரி அவருக்கும் தோணிருக்கு, நிறைய விஷயம் பண்ண பிறகு பண்ணணும் மக்களுக்கு இது தோணிருக்கு, விஷாலுக்கு தோணிருக்கு, நிறைய பேருக்கு நாளைக்கு அஜித்துக்கு தோணும். என் பேர் கூட வந்திருக்கு ஆக்சுவலாக, கேள்விப்பட்டீங்களா? தெரியாதா உங்களுக்கு? சார் கேட்பீங்கன்னு நினச்சேன், கேட்கவே இல்லை நீங்கள். என்ன சார் வாயிடுச்சு? இல்லை வரும் சார், தெரியல, போலீஸுக்கு தானே தெரியும், அவங்க விசாரிப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. இல்லை சார், ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே போதைப் பொருள்ன்றது இப்போ இல்லை சார். இன்றைக்கி காலம் 50 வருஷமாக போதைப் பொருள் எப்போ சார் கண்டுபிடிச்சாங்க? ஆக்சுவலாக ஒரு 100 வருஷம் இருக்குமா சார்? 100 வருஷமாகவே இருக்க தான் செய்யுது. அப்பப்போ இல்லை அது ஒரு பக்கம் சார். போதைப் பொருள்ன்றது இருக்க தான் செய்யுது, அங்கங்கே நியூஸாக வரதான் செய்யும். சினிமா துறையில் மட்டும் அது இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது சார். அதுவும் ப்ரூவ் பண்ணப்படலை, ஏதோ விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, போகிறாங்க வராங்கன்றதுனால போலீஸ் தரப்புலேருந்து அவங்க அந்த தகவலை வெளியே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இல்லை அப்படி சொல்ல சார், நீங்கள் சிஎம்மாக பண்ணிட்டீங்க, அடுத்தது என்ன ஆசைன்னாங்க, அப்போ பிஎம் தான் பாக்கி இருக்குது, அதையும் பண்ணிடலான்னு சொல்லுங்கள். இல்லை சார், அந்த ஆசை எனக்கு சோஃபார் இல்லை சார். நீங்கள் ஆசைப்படுறீங்களா சார்? எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்களா சார்? மைக் கேமரா அந்த பக்கம் திருப்பி உங்கள் பேச காட்டலாம் ஆசைப்பட்றேன் நான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான்லாம் வந்து தாங்குவேன் அரசியலில்.
இல்லை சார், அது உங்களோட படத்துல சாத்தியம் இல்ல, அது நாட்டுல சாத்தியம் தானே தம்பி படத்துல சாத்தியம் இல்லை சாத்தியம்தான், அது முடியாதுன்னு கிடையாது. ஆனால் அதான் 50 பேர் இருக்காங்க, 50 கட்சிகள் இருக்கு, 50,000 தொண்டர்கள் இருக்காங்க. அதே மாதிரி தானே சார் இப்போ நம்மளும் ஃபைட் பண்ணி தானே வந்திருக்கோம். ஆமாம் இல்லை, இப்போ அவசியம் இல்லை. இப்போ இத்தனை பேர் வந்து மக்கள் நல்லதுக்காக இப்போ ஆல்ரெடி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது நம்மளும் போய் எதுக்கு அவங்களை ஏற்றுக்கிட்டு, இப்போ நம்ம அரசியல் வரதா இருந்தால் என்ன பண்ணணும்னா நல்லவங்க ஒருத்தர் ஏற்றுக்கணும். ஆக்சுவலாக அவங்களும் மக்களுக்காக தான் வந்து பல விஷயங்கள் தொகுதியில் இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி எனக்கு குறை சொல்லணும் போகணும் வரணுன்றதுனால நம்ம அதுக்கு வேணாம். நல்லது பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்கிறதால அந்த கேமுக்குள்ள போக வேண்டாம். நிறைய பேர் திரைப்படத்துறையிலிருந்து தான் சார் பெரிய தலைவர்லாம் உருவாகியிருக்காங்க. ஆமா. திரைப்படத்துறை வழியா. ஆமா, ஏன் ஆமா. அது நீங்க வரக்கூடாது? இது ஆல்ரெடி இருக்காங்கல்ல சார், அதான் சொல்கிறேன். நிறைய பேர் இருக்காங்கன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை சார். ஆக்சுவலாக சோஃபார் இல்லை. நீங்களும் ரொம்ப கம்பல் பண்ணீங்கன்னா வேணா யோசிச்சு பார்க்குறேன் ஃபியூச்சரில். அது திருச்சி மக்கள் இல்லை சார், நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் முகத்தை காட்டுங்க. சார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பேர் சொல்லி வேணா ஃபியூச்சரில் யோசிக்கிறேன். தம்பி அரசியல் இல்லையா? நீங்கள் எந்த கட்சிப்பா? இல்லையா? இல்லைப்பா, நாடு நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மேரேஜ் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு வீடு நடத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு மாமியார், ஒரு அம்மா, ஒரு பொண்டாட்டி, 2 பிள்ளைங்க, இதை வச்சு ஒரு 5 பேர் வச்சு குடும்பம் நடத்துறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் வெளியே தெருவில் இறங்கி போகும்போது லைட்டு எரியுது, தார் ரோடு போடல, பொண்ணுங்கள் பாதுகாப்பாளிடுறாங்க, அப்புறம் வந்து பஸ்ஸு கிளம்புது, டீசல் போடுறாங்க, பெட்ரோல் போடுறாங்க, மளிகை ஜாமான் கிடைக்குது, கண்ட்ரோலாக இருக்குது. எல்லாமே சமூகம் இயங்கிட்டு இருக்குன்னா அது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நமக்கு அரசியல் அமைப்புன்னு ஒன்று இருக்குது, அது ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சிரியா பாருங்கள், காசா பாருங்கள், எவ்வளோ வார்கள் போர்கள். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மன்னன் நினச்சா இன்னொரு ஊரில் வந்து கொள்ளடிச்சிட்டு போயிடுவான். ஆக்சுவலாக கேட்டால் போருன்னு சொல்லிடுவான். எத்தனையோ அநீதிகள் நடந்திருக்கு இல்லையா? கண்ணுக்கு முன்னு தெரியாமல் எவ்வளோ ஊர்கள் கொல்லப்பட்டிருக்கு. இப்போ சிவிலைசேஷனுக்கு அப்புறமா, அரசியல் கட்டமைப்புக்கு அப்புறமா வந்து எவ்வளோ பாதுகாப்பான முறையில் நம்ம இருக்கிறோம் தெரியுமா? இந்த மாதிரிலாம் வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்க முடியுமா மன்னராட்சி காலத்தில் தான்? ஸோ சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது, அரசியல் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக வாழ்கிறோம் உயிரோட. ஸோ பட் 5 பேர் நடத்துகிற வீடே கஷ்டன்றதுனால அரசியல் நடத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. கண்டிப்பாக ஒரு 100 நல்லது பண்ணும்பொழுது அது வந்து ஒரு 40 பேருக்கு எதிராக தான் இருக்கும். 100 பேருக்கு நல்லது பண்ண நினைக்கும் போது 60 பேருக்கு பிடிக்கும், 40 பேருக்கு பிடிக்காதுன்றதுனால ஒட்டுமொத்தமாக 100 பேருக்கு 100% நீங்களே உங்கள் வீட்டில் வந்து எல்லாரையும் திருப்தியாக வச்சுக்க முடியுமா? ஒரே நேரத்தில் பொண்டாட்டிட்டு அம்மாட்டி நல்ல பேர் வாங்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் அது மாதிரி வந்து அரசியல் அமைப்பில் பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளை பற்றி எப்போவுமே ஒரு குறைகள் மக்கள் மத்தியிலும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க சைட்லேருந்து சில தவறுகள் இருந்தாலுமே நல்லது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த கட்சியாக இருந்தாலுமே அது பண்ணி தான் ஆகணும். இதுக்கு முந்தான கட்சி, அதுக்கு முந்தின கட்சி, வரப்போகிற கட்சி எல்லாருமே கண்டிப்பாக நல்லது பண்ணி தான் ஆகணும். அவங்க பண்ணலாம் கூட ஐஏஎஸ் கட்டமைப்புலாம் இருக்கு இல்லையா? ஐஏஎஸ், ஐபிஎஸ், அவங்களுக்கு கீழே உள்ள அந்த அரசியல் கட்டமைப்பில் வந்து நம்ம மக்களுக்கு வந்து பாதுகாப்பும் நடந்து பெருவாரியாக நடந்து தான் இருக்கும். இப்போ எல்லாருக்கும் தான் தம்பி. ஆமாம், இந்த சீசன் ஒன்று இருக்குல்ல, இப்போ இந்த படம் நல்லா இருந்தால் நீங்கள் ஆதரிப்பீங்க, அடுத்த படம் நல்லா பண்ணால் ஆதரிக்க மாட்டீங்க இல்லையா? அது மாதிரி அந்த ஓட்டு போடுறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டியது தான். நம்ம உங்கள்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணிக்கிறேன். சரிப்பா. இல்லை, மக்கள் வந்து நினச்சாங்கன்னா எந்த படத்தையும் ஓட்டிடுவாங்க சார். ஆக்சுவலாக இல்லை சார், நான் மக்கள் வந்து நல்ல படம் அப்படின்ற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஓட்டிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சம்பளம் வாங்கணும் இல்லையா? சம்பளம் வாங்காமல் யாருமே வேலை செய்கிறது இல்லைல்ல. இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? நான் சமூக சேவை பண்ணிகிட்ருக்கேன், படம் எடுத்திருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், போட்ட காசு வரணும், லாபம் வரணும், அதை வச்சு 4 பேருக்கு நல்லது பண்ணணும், இன்னும் 10 படம் இருக்கணுன்ற ஒரு பண நோக்கத்தில் தான் எல்லாமே நடக்குது. எல்லாம் வேலையாக செய்யும்போது இதை வந்து ஒருத்தர் வேலையாக செய்யும் பொழுது படம் வாங்குறது என்ன தப்பு இருக்குது? இதுதான் என் வேலை. வர்றேன், வீட்டிலேருந்து வெளியே கிளம்பி வரேன், வந்து இப்போ ப்ரெஸ் மீட் அட்டெண்ட் பண்ணுறேன், ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறேன் போது சம்மந்தம் வேணும் இல்லையா? என் குழந்தைய படிக்க வைக்கணும். இல்லை சார், வாங்கி தான் ஆகணுன்றேன், வாங்குறாங்கன்னு சொல்ல வரல. இப்போ அது வேலை என்ன அவங்களுக்கு? காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மட்டும் பண்ணிருக்கும் போது அவங்க சம்பாத்தியம் எங்கே இருக்குது? ஒரு வேறு தொழில் இருந்தாலும் அப்படி பண்ண மாட்டாங்க சார். அப்படி பண்ணவே மாட்டாங்க. பத்திரிகையில் வந்து அந்த ஒரு விஷயம் கிடையாது. நல்லா இருக்க படத்தை நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் தப்பாக கேட்பானே அவங்கள பற்றி. ஏன்னா அப்படி சொன்னீங்க? உங்கள் பேர் என்ன சார்? கார்த்திக். ஏன் கார்த்திக்னு அப்படி சொல்லிட்டீங்க? நல்ல படம் தானே, ஏன் தப்பாக சொல்லிட்டீங்க கேட்க மாட்டாங்களா? ஸோ அந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி. பட் அது வந்து அவங்க வேலைக்கு பண்ணக்கூடிய ஒரு சன்மானமாக அப்பப்போ எல்லா படத்துக்குமே வந்து ஒரு சின்ன பகுதி வழங்கப்பட தான் செய்யுது. அது தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்களோட ஊதியம் அது. ஆக்சுவலாக மெனக்கிட்டு அவங்களுக்கு கேமரா டிபார்ட்மெண்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிட்டு 4-5 டீமோடு சேர்ந்து வந்து ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நிற்கும்போது அதுக்காக கண்டிப்பாக வழங்கணும் ப்ரொடியூசர்ஸ். அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க தவிர அதை வந்து களங்கமாக வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க, போயிட்டுருக்காங்க. நல்ல மொக்க படத்தை வந்து நல்லா சூப்பர்னு சொல்கிறாங்க சார். ஆக்சிடென்ட்றது எங்கேயாவது நடந்திருக்கும் சார். ஆக்சுவலாக எங்கேயாவது நடந்திருக்கலாம். அதை பொதுப்படையாக பேசி அவங்களோட டிக்னிட்டியை குறைக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணிடக்கூடாது. திரைத்துறையை சார்ந்த உங்கள் நண்பர் டிப்டி சிஎம் இருக்கார் உதயநிதி, ஒரு செயல்பாடு
எல்லாமே சார் சொன்ன அரசியல்வாதிகள் எல்லாமே நல்லா தான் சார் பண்ணிருக்காங்க. செயல்பாடுகள் இல்லாமல் நம்ம சுதந்திரம் பேசிகிட்டு இருக்க முடியாது. அந்தந்த காட்சி அதிகாரம் இருக்கும்போது தான் நம்ம ரூல் பண்ண முடியல இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அதனால கரெக்டான பணிகள் செஞ்சுட்ருக்காங்க. ஃப்யூச்சரில் அதை கண்டினியூ பண்ணால் பண்ணுவாங்க. வேறு கட்சி வந்து அந்த வேலையை அவங்க பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்தால் கூட நல்ல காரியம் பண்ண தான் செய்வீங்க. தம்பி லாயர் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக லாயர் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் ஒரு 50% நெருங்கி முடிஞ்சிருச்சு. வெகு விரைவில் அந்த படத்தை எதிர்பார்க்கலாம். அதில் வந்து ரவீனா டண்டன், விடிவி கணேஷ், அனுமோல், ஹீரோயின் அக்ஷயா, நிறைய பேர், இந்த சுனில் சார் தெலுங்குலேருந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அந்த டேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி ஜென்டில்மன்ற படம் பண்ணார். ஜென்டில்மன் பார்க்காதவங்க வந்து அந்த படத்தை பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். ஜோஷுவாவோட படம். நீங்கள் எப்போ கேட்குறீங்க தம்பி? எப்போ கடைசியாக வந்துட்டு போனேன்? இப்போ தான் வந்துட்டு போனேன். ஆக்சுவலாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணிட்டு போனேன் ரீசெண்டாக வந்து ஒரு தடவை. பொதுவில் வந்து ஐ திங்க் ஒரு 1 year பேக் பண்ணேன். கூடிய சீக்கிரம் வரேன். இப்போ கண்டிப்பாக வரேன். திருச்சி பசங்களுக்கு என்ன சார் சொல்ல ரொம்ப இப்போ வந்து ஏஐன்னு ஒன்று வந்துருச்சு. நீங்கள் வந்து அம்மாட்ட கேட்க முடியாத கேள்விகள், அப்பாட்ட கேட்க முடியாத கேள்விகள், ஆசிரியருக்கு தெரியாத கேள்விகள், இப்போ ஆசிரியரால் சொல்ல முடியாத பதில்கள் எல்லாமே ஏஐயில் இருக்குது. ஆக்சுவலாக ஏஏ வந்து பொதுப்படையாக சிலர் வந்து ஏஏ வந்துருச்சு அப்படி இப்படின்னு தப்பாக பேசுகிற மாதிரியும் காதுக்கு விழுது. நமக்கு வேலை போயிடுமா அப்படின்லாம் கிடையாது தம்பி. ஏஏன்றது கூட்டி கடவுள் மாதிரி. நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும். அது அழகாக டிசைன் பண்ணி கொடுக்கும், அக்யூரேட்டாக கொடுக்கும். அப்படின்றதுனால ஏஏ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் பயன்படுத்துங்க. யூடியூப்பை வந்து ஒரு 1 மணி நேரம் பயன்படுத்துங்க. இப்போ உங்கள் கல்வியில் வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து ஏஐக்கும் யூடியூப்புக்கும் வழங்குங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் உங்கள் ஆசிரியரை தாண்டி நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஏஐ இந்த படத்தில் வந்து அம்மா சென்டிமெண்ட் கிடையாது சார். ஆக்சுவலாக லாயரில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, பொதுமக்களுக்காக சென்டிமெண்ட் இருக்குது. சக்தி திருமகளை வந்து மக்களுக்காக பண்ணுறது ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு கொலை நடந்துருச்சு, தொடர்ந்து ஒரே பேட்டர்னில் கொலை நடக்குது. கொலை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு கொலை இப்போ இறந்த பாடிகள்லாம் கருகி கிடக்குது. இது ஏன் கிடைக்குது? இந்த பேட்டர்னில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கே, மர்மம் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது, ஹீரோவும் இந்த மாதிரி அவனும் வந்து பர்சனல் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயத்தில் அஃபெக்ட் ஆகிருப்பான். அந்த 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 கிரிமினல் வந்து செத்து போயிருப்பான்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஹீரோ. இல்லை அதுக்கு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு கூட அந்த மாதிரி பேட்டர்னில் கொலை நடக்கும் பொழுது, இல்லை இன்னும் அந்த கிரிமினல் சாகலை, உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லிட்டு பாம்பேலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு சென்னை வந்து அந்த கேஸை துப்பு துறக்க ஆரம்பிக்கிற ஒரு ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என்ன கேட்டிங்க சார்? அன்பு எமோஷன் இருக்கான்னு கேட்டிங்களே. எமோஷன் பெருசாக இல்லை சார். கடைசி ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது. அந்த மெசேஜ் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு உங்களை எமோட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது சார். தேங்க்யூ.